வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 7 திங்கட்கிழமை இந்த வீடியோவில் மிகப்பெரிய ஐபிஓஸ்லாம் வரவிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஏஐ பென்னி ஸ்டாக் பற்றி பார்ப்போம். மற்றொரு சப்ஸ்கிரைபர் கேட்ட சிபிஎஸ்இ இடிஎஃப் லாங் டேர்முக்கு பை பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு. அதை பற்றியும் பார்ப்போம். எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வெளிநாட்டு பயணத்தில் இருந்ததால் என்னால் காணொளி பதிவிட முடியவில்லை, மன்னிக்கவும். ஜூலை 4 வெள்ளிக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டோட அப்டேட்டை நம்ம பார்க்கலாம். சென்செக்ஸ் 193 புள்ளி அதிகரித்து 83,432 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 55 புள்ளி அதிகரித்து 25,461 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 239 புள்ளி அதிகரித்து 57,031 க்ளோஸ் ஆயிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 760 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 1028 கோடிக்கு விற்றுருக்கிறாங்க. ரெண்டு பேருமே விற்றுருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 15 புள்ளி மைனஸில் 25,512 ஸ்டேபிளாக இருக்குது. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 8 பைசா விழுந்து 85.39 பைசாவாக இருக்குது. குருடாயில் 5,690 ஸ்டேபிளாக இருக்குது. நேச்சுரல் கேஸ் 1 புள்ளி விழுந்து 291 ஸ்டேபிளாக இருக்குது. கோல்டு 2 புள்ளி விழுந்து 96,988 ஸ்டேபிளாக இருக்குது. சில்வர் 9 புள்ளி அதிகரித்து 1,08,438 இருக்குது. ரொம்ப ஹையாக இருக்குது சில்வர் விலை. மிகப்பெரிய ஐபிஓக்கள்லாம் வரப்போது. பணத்தை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல என்எஸ்டிஓவில் ஐபிஎல் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரிஸ் லிமிடெட் சிடிஎஸ்எலுக்கு அப்புறம் இந்தியாவில் பட்டியலிடப்பட்ட இரண்டாவது பெரிய டெபாசிட்டரி நிறுவனமாக இது இருக்குது. இது 3,300 கோடி ஐபிஓட தொடங்குது. ஆர்ஹெச்பி தாக்கல் செய்யப்பட்டு ஒரு வருஷத்து ஆகியும் அக்டோபர் 2024 தான் செபி இறுதி ஒப்புதலை வழங்கினாங்க. இந்த ஐபிஓ எப்போ வரும்னு முழுமையான எதிர்பார்ப்போட மக்கள் இருக்கிறாங்க. இது முழுமையாக ஓஎஃப்எஸ் வெளியீடாக இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல். இதில் ஐடிபிஐ பேங்க்கும் என்எஸ்சி ஆகிய முக்கிய விற்பனையாளர்களாக இருக்கிறாங்க. விரைவில் அறிவிப்பு வரும்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் இரண்டாவதாக எல்ஜி ஐபிஓ. தென்கொரியாவோட எல்ஜி குழுமத்தோட உள்ளூர் பிரிவான எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா மார்ச் 2025 15,000 கோடி ஐபிஓவுக்கு செபியோட ஒப்புதலை பெற்றிருக்காங்க. தாய் நிறுவனம் 10 கோடிக்கு அதிகமான பங்குகளை வெளியிட திட்டமிட்டிருக்கு. இது 15% பங்குகளாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தென்கொரியாவோட இரண்டாவது பெரிய நிறுவனமான முதல்ல ஹுண்டாய் ஐபிஓ வந்துச்சு. அதுக்கப்புறம் இது இரண்டாவது ஐபிஓவாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. மூன்றாவது ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட். ஷாஜான் ஜிண்டால் தலைமையிலான ஜேஎஸ்டபிள்யூ குழுமத்தோட புதிய வெளியீடு அப்புறம் ஓஎஃப்எஸ் ரெண்டும் சேர்த்து 4,000 கோடி மதிப்பிலான ஐபிஓ வெளியிடுறாங்க. நார்த் இந்தியாவில் வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கிறாங்க இவங்க. அப்புறம் நான்காவது ஐபிஓ ப்ளூ ஸ்டோன் ஜுவல்லரி. இந்த நிறுவனம் 1000 கோடி புதிய வெளியீடு அப்புறம் 2.39 கோடி ஆஃபர் ஃபார் சேல் ஆகியவற்றை உள்ளடக்கி இருக்கு. ஏப்ரல் 2025 செபியோட ஒப்புதலை பெற்றிருக்கிறாங்க. பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு கோல்டு, டைமண்ட், சில்வர் ஆகியவற்றை சில்லறை விற்பனையில் கவனம் செலுத்துகிறாங்க. அஞ்சாவது நிறுவனம் ஐபிஓ ஜிகே எனர்ஜி. உள்கட்டமைப்பு நிறுவனமான இவங்க 500 கோடி புதிய வெளியீடு அப்புறம் ஓஎஃப்எஸ் வழியாக 84 லட்சம் பங்குகளை உள்ளடக்கி இருக்கு. ஏப்ரல் 2025 செபியோட ஒப்புதலை பெற்றிருக்கிறாங்க. கட்டுமான திட்டங்களில் கவனம் செலுத்துகிறாங்க. மொத்தம் இந்த ஐபிஓவோட 5 ஐபிஓட அப்டேட்டுக்கும் நம்ம தமிழ் ஸ்டாக் சேனலை தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம தகவல்களை தொடர்ந்து பார்ப்போம். நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் தமிழரசன் ஏஐயில் பென்னி ஸ்டாக் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பொதுவாக ஏஐயில் பென்னி ஸ்டாக் கம்பெனி ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் அதனுடைய விலையை ஏற்றி வச்சுருவாங்க. இப்போ நம்ம வாங்கி மாட்டிக்கிற கூடாது. ஏன்னா ஏஐ ஸ்டாக்குன்னு சொல்லி எல்லாரும் விரும்பி வாங்கி விலையை உச்சத்தில் வச்சுருப்பாங்க. விலை குறையும் போது நம்ம ஏஐ பென்னி ஸ்டாக்கை பற்றி பேசுவது உபயோகமாக இருக்கும். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுற மாதிரி ஏஐ பென்னி ஸ்டாக் பற்றி ஒரு 3 ஸ்டாக் பார்ப்போம். கோதா கேப்கான். இது ஒரு ஏஐ சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. ஃபண்டமெண்டல் பெருசாக இல்லை. 55 பைசாவுக்கு கன்சிடர் பண்ணி 85 பைசாவுக்கு வெளியேறிடலாம். நான் 45 பைசாவுக்கு கன்சிடர் பண்ணி 85 பைசாவுக்கு வெளியேறிட்டேன். லாங் டேர்முக்கு இப்போதைக்கு இது வேணாம். 65 அப்புறம் ஜிஏசிஎம் டெக்கு 65 பைசாவுக்கு வந்தால் கன்சிடர் பண்ணலாம். 95 பைசாவுக்கு வெளியேறிடலாம். அப்புறம் சாத்வா சுக்குன் 90 பைசாவுக்கு கன்சிடர் பண்ணிவிட்டு 1.40க்கு வெளியேறலாம். இந்த 3 ஸ்டாக்லையும் ஃபண்டமெண்டல் பெருசாக இல்லை. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். கவனம் தேவை. அதே மாதிரி திங்கக்கிழமை மட்டும்தான் இந்த ஸ்டாக்கை விற்கவோ வாங்கவோ முடியும். அதனால் நீங்களும் சொந்தமாக பரிசீலனை பண்ணி செய்யுங்க. இது ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி தான் எப்பயுமே நம்ம சொல்கிறது. இதில் பெரிய முதலீடு பண்ணிடக்கூடாது. குறுகிய முதலீடு பண்ணி குறுகிய லாபம் பார்த்துட்டு வெளியே வரக்கூடிய ஒரு லாட்ரி சீட்டு மாதிரி உள்ள ஸ்டாக் தான் இந்த பென்னி ஸ்டாக்லாம்.
மற்றொரு சப்ஸ்கிரைபர் ப்ளூ டிசைனர்ன்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு, சிபிஎஸ்இ ETF லாங் டேர்முக்கு இப்போ வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. சிபிஎஸ்இ ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் கனரக தொழில்துறை அமைச்சகம் என்பது இதன் தமிழாக்கம். பொதுத்துறை நிறுவனங்களில் லாபத்தில் முதலீட்டாளர்கள் பயனடைகின்ற நோக்கத்தில் கொண்டு வந்த அருமையான ETF தான் இந்த சிபிஎஸ்இ. இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு, மார்க்கெட்டில் விற்கவும் செய்யலாம் வாங்கவும் செய்யலாம். இதை நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜ் பண்ணுறாங்க. இது முதலீடு செய்யும் பப்ளிக் செக்டார் கம்பெனிகளை பார்ப்போம். பெல், பவர் கிரிட், என்டிபிசி, ஓஎன்ஜிசி, கோல் இந்தியா, NHPC, NBCC போன்ற மற்ற பல நிறுவனங்களையும் உள்ளடக்கி இருக்கிறாங்க. உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஆனால் இப்போ இந்த விலையில் இது ஒரு தங்க ஊசியாக இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் போய் வாங்க வேண்டியதில்லை. வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளைக்கு காத்திருக்கணும். அப்புறம் இதோட ஹை பார்ப்போம், ஷேர் ப்ரைஸ் பார்ப்போம். ஹை 106, லோ 75. ஃப்ரைடே க்ளோசிங் 93ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ கன்சிடர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 83க்கு வந்தால் வாய்ப்பு கிடைச்சா கன்சிடர் பண்ணுங்கள். 78க்கு கன்சிடர் பண்ணுங்கள். 76ல் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, கன்சிடர் பண்ணலாம். நீண்ட கால முதலீட்டுக்கு ரிஸ்க் இல்லாத நிறுவனம். எலெக்ஷன் டைமில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், நல்லா இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் விலை இறங்க நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். லாங் டேர்முக்கு அருமையான ஒரு இது. தனிப்பட்ட ஸ்டாக்னால் நம்ம பயப்படலாம். இது பல கம்பெனிகளை, நல்ல நிறுவனங்களை, பப்ளிக் செக்டாரில் உள்ள நிறுவனங்களை உள்ளடக்கி இருக்குது. அதனால் நீங்கள் இதை நம்பி வாங்கலாம். ஆனால் குறைந்த விலையில் வாங்குறது தான் லாபம். அதிகமான விலைக்கு வாங்கிக்கிட்டு 4 வருஷம் 5 வருஷம் எந்த ரிட்டர்ன் இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இது கிட்டத்தட்ட நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருச்சு இந்த 5 வருஷத்தில். அதனால் கவனமாக இதை வாங்குங்க. இந்த நான் சொன்ன கன்சிடர்ட் ரேட்டை கவனிச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஒரு நோட்டில் எல்லாமே எழுதி வைங்க. எழுதி வச்சுக்கிட்டு அந்த ப்ரைஸ் வரும்போது வாங்குங்க. வாட்ச் லிஸ்ட்லேயும் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் தமிழ் ஸ்டாக் சேனலை ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி.